வரலாறில் மிக முக்கியமானது தான் பேர் எங்கே இருக்குது, தான் யார், தான் எங்கே இருக்கிறோம் அப்படின்றதுக்கு அந்த ஒரு பேருக்காக சில பேர் நிறையா போராடுவாங்க. அதேமாரி தான் இங்கே ஒருத்தர் ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னவே தான் பலியாகி அந்த 18 நாள் போரும் அந்த யுத்த காலத்தில் கடைசியில் ஏதோ ஒரு மூலையில் அந்த தலையை வச்சுக்கிட்டு அந்த யுத்தத்தை பார்த்தாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அப்படியேப்பட்ட ஒரு ஆளுடைய கதையை தான் இன்னைக்கு நீங்கள் முழுசாக கேட்க போகிறீங்க. மேல நம்ம குத்தாண்டவன் ஆடி வரத பாருங்கடி ஆடி வரத பாருங்கடி வரத பாருங்கடி வரத பாருங்கடி வரத பாருங்கடி குத்தாண்டவன் அக்கட்ட பாருங்கடி அனதெல்கல பம்மா எனட பத்தி பெருந்தத மெட்ராசா நான் பிறந்தது ராமநாதபுரம் நான் எம்பாத்து கணங்குடு நான் பிறந்தது ராமநாதபுரம் நான் எம்பாத்து கணங்குடு எங்க கந்த புள்ள எங்க கண்ட இந்த ஏழ குமாரன் எங்க கண்ட கண்ணாடியும் மேல கண்ணு வச்சு கண்ணுக்கு கல்லையட போட்டு கண்ணு மட மேல சொல்லி அடிக்கிற காரிய காரை ஊருத்து சின்ன 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 காலஞ்செடிக்கு தீரசம்பா தீரசம்பா யாரை பற்றி பேசுகிறன்றத புரியல. எனக்கு சில பேருக்காக நான் இப்போ சொல்கிறேன். யாரும் இல்லைங்க, நம்ம பூவகத்தில் அமைஞ்சிருக்கோம் கூத்தாண்டவர் கோயிலில் அரவான் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கேன். சாமுத்திரக லட்சணம் படைத்தவங்களில் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அது அடுத்தபடியாக நம்ம அரவானும் சாமுத்திரக லட்சணம் படைத்தவங்களில் மூவராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யுத்தம் நடந்தாகணும். யுத்தத்துக்கு கடவுளையும் கொடுத்தாகணும். கடவுளின்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த ஆதி காலத்தில் யுத்தம் ஸ்டார்ட் பண்ணோன்னா தெய்வத்துக்காக கடவுளை கொடுப்பாங்க. அப்படி கடவுளை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கிருஷ்ணரையும் கொடுக்க முடியாது, அர்ஜுனரையும் கொடுக்க முடியாது. அடுத்தபடியாக இருந்தவர் யாருன்னா இந்த அரவான் தான். அந்த அரவானை கிட்ட உன்னை கடவுளை கொடுக்கறதுக்காக நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறோன்ட்டு கிருஷ்ணர் பேசும்போது அரவான் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் இந்த யுத்தத்தில் நானும் என்னுடைய பங்கு பெருசாக இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்காகவே நீங்கள் என்னை கடவுளை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நான் கல்யாணம் ஆகி சம்சார வாழ்க்கையில் இருந்து இறக்கணும்னு என்னுடைய இச்சையாக இருக்குதுன்னு அவர் கேட்கும் போது, ஒரு நாளுக்கு தாலி கட்டி மறுநாள் தாலி அறுக்க எந்த பெண்ணும் ஒத்துக்க மாட்டாங்க.
அது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு நாளில் தாலி கட்டி மறுநாள் தாலி அறுக்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனாலும் கடவுளை கொடுத்தே ஆகணும். அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுன்றதுனால கிருஷ்ணரே பெண் ரூபம் எடுத்து அரவானை மணம் முடித்தார். மணம் முடித்த கையோட கிருஷ்ணர் பெண் வேடம் தரித்து அரவானை மணம் முடித்த கையோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார் என்று ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கு பிறகாக சொல்லப்படும் கதை தான் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏனென்றால் ஒரு நாளில் தாலி கட்டி மறுநாள் தாலி அறுக்கும் பெண்கள் எந்த வேதனையில் எந்த ஒரு மனநிலையில் இருப்பார் என்று அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. அந்த ஒரு ஐதீகம் தாங்க இன்றைக்கும் இந்த காலத்திலையும் அரவான் கோவிலில் நடக்கும் இந்த சித்திர மாத கூத்தாண்டவர் கோவில் திருவிழா. செல்வா கூத்தாண்ட ரெண்டு பண்டிய சிங்காரமானவானத நீல அங்க சிந்தி கிடக்கு வம்பாருங்காடிய அடிக்காக்க பாருங்க கல் பாருங்க நாங்க கண்டையாடமெல்லாம் ஆட இருக்க கண்டையாடமெல்லாம் பொங்கல் வைக்க ஆட இருக்கிறோம் பொங்கலும் வைக்கிறோம் 5 நாள பாருங்காடிய எங்க யாழகுமாரனை எங்க கண்ட தங்ககுமாரனை எங்க கண்ட தெற்கு தெருவுல தெரோடு வீதியில தெரு மேல கைய வீச கண்டேன். வாராரு துளை வாராரு நல்லா கோட்டை விட்டு வெளி வாங்க மதுல விட்டு வெளி வாங்க எட்டு மோளம் கட்டி வாராரு வெள்ளம் விட்டு வீசுங்கடிய பாட மாட்டேங்கிறீங்க. வாட சம்பா கட்டடிக்க கூற சம்பா கட்டடிக்க ஆமாம்போ அந்த கோட்டைக்குத்தான் நெல்லளக்க எங்க கோவிலார கெடுறமே சின்ன சின்ன காலஞ்சதுக்கே சீரஞ்சம்பா கட்டடிக்கே ஆமாம்போ சீமைக்குத்தான் நெல்லளக்க சீராளானே கடுறமே ஆமாம்போ அரிதாம்போ குன்ன காலஞ்செதுக்கிய ஜம்பா கூற ஜம்பா கட்டடிக்கிய ஆமாம்போ அரிதாம்போ அந்த கோட்டைக்குத்தான் நெல்லளக்க கோவிலார கொட்டாடுறா அடிக்குசிய விட்டு கிளம்பும் போது பசி சயனமாச்சி அம்மா பசி சயனமாச்சி இங்க கூட கையால் ஏந்தும் போது கருட சயனமாச்சிய கிளம்பும் போது கபடி சயனமாச்சி மட்டும் பாடுங்க வரலன்னா
ஆடிய தினத்தந்தினா 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 அடி வணக்கத்தால வாசலில சொல்லுதம்மா கபிலி அம்மா சொல்லுதம்மா கபிலி அந்த வனவாசம் போன பண்டவர் வீடு திரும்பவில்லை தினத்தந்தினா 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 பாடு. இது வரைக்கும் சொன்ன கதையில் உங்களுக்கு சில பேருக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். இப்போது இந்த கதையில் சில பேருக்கு தெரியாத சில விஷயத்த நான் இங்கே சொல்கிறேன். முக்கியமாக இந்த இடத்துல திருநங்கை மட்டும்தான் தாலி கட்டுவாங்க, தாலி அறுப்பாங்கன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது இல்லையா? அந்த ஐதீகம் அவங்களுக்கு மட்டும் சார்ந்தது அல்ல. இது சில பேர் இதை கூத்தாண்டவரை தான் குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு இது வரைக்கும் அந்த குலதெய்வத்துக்காக குழந்தை இல்லைன்னா, கல்யாணம் ஆகலைன்னா, அதுவும் இல்லாமல் தான் நினச்ச காரியம் நிறைவேறணும்ன்ற ஏதாவது இருந்தால், எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் இந்த கோயிலில் அந்த ஐயாவை வணங்கி மனசார வேண்டி அந்த இடத்துக்கு நான் அடுத்த வருஷம் நான் நினச்சது நடந்துச்சுன்னா இந்த இடத்துல தாலி கட்டி தாலி அறுக்கிறேன் நான் வேண்டிக்கிட்டால் அது நடக்குங்க. இப்போ இந்த அம்மா நீங்கள் பார்த்தீங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு கற்பூரத்தை எரியும் கற்பூரத்தை அமைச்சு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா அந்த கற்பூரம் எடுத்து வச்சு தான் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வணங்கி வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இப்போது கூத்தாண்டவர் கோயிலில் திருநங்கைகளுக்கு யார் தாலி எடுத்து கொடுப்பாங்க, அந்த தாலி எப்படி கட்டணும், யார் எந்த மாதிரி தாலி கட்டணுன்ற ஒரு ஐதீகமும் இருக்குது. முதல் முறையாக திருநங்கையாக மாறி முதல் முறையாக பெண்மை முழுமை அடைந்தவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு குருமார்கள் தாய் ஸ்தானத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்களாம். அவங்க மஞ்சக்கொம்பும் மஞ்சள் கயிறும் வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் கோயிலில் இருக்கிற பூசாரி கையால் இந்த தாலியை கட்டிக்குவாங்க. இது கட்டி அன்று ஒரு நாள் தான், அதாவது சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு அந்த தாலியை கழுத்துலையே சுமந்து அன்றைக்கி மணப்பெண்ணாகவே ஃபீல் பண்ணுவாங்களாங்க. அப்படி இருக்குமா? ஆக்சுவலி நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது இல்லாமல் திருநங்கையோட வாழ்க்கையில் 2 பேருக்காக மட்டும்தான் தாலி அறுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம கூத்தாண்டவர் கோயிலில் அமைஞ்சிருக்கும் நம்ம அரவானுக்காகவும், மற்றொரு நிகழ்வு என்னன்றால் அவங்க அம்மாவாக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க இல்லையா, அந்த குரு அவங்க இன்கேஸ் ஏதாவது இறந்துட்டாங்கன்னா அன்றைக்கி அந்த தாலி அறுக்கும் சடங்கை செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது கேட்கும் போது ஆச்சரியமாகவும் ஒரு விதமான கேள்வியாகவும் எனக்கு இருந்தது. எதுக்காகன்னா, ஒரு குரு இறந்துட்டாங்க மீன்ஸ் ஒரு அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது தாலி அறுக்கிறது எந்த விதமான ஒரு சடங்குன்றது எனக்கு புரியல. ஆனால் இது கேட்குறதுக்கு எனக்கு புதுமையாக இருந்தது. இது யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இதில் ரொம்பவே எனக்கு நிகழ்வாக இருந்த நிறையா விஷயங்கள் எனக்கு புரியாமையே போயிடுச்சுங்க. அவங்க போடுற வழியிலிருந்து, பூவிலிருந்து, பொட்டிலிருந்து எல்லாமே பார்த்து செய்கிறது அவ்வளோ அருமையாகவும் அவ்வளோ ஒப்பனையாகவும் இருந்தது. அது இல்லாமல் இவங்களுக்கு இன்னொரு மறுபக்கமும் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க இது சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அதோட 2 மடங்கு அவங்களுடைய வாழ்க்கையில் சோகமும் அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு வேதனையாகவும் இருக்குன்ட்டு நானும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடல, கூடிய சீக்கிரமே புரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பகுதி அவங்களுடைய சந்தோஷத்தை மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்தது கண்டிப்பாக அவங்களுடைய சோகத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். அதுக்கு முன்னாடி அவங்களே என்ன சாதிக்கலாம், என்ன பண்ணலான்ற அளவுக்கு யோசனை பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் சில விஷயத்த நீங்கள் பார்ப்பீங்க. சமுதாயத்தில் ஆண் பெண் இருவருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு வாய்ப்பும் அதிகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் 3ஆவதாக ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது 3ஆம் பாண்டியம், அவங்களுக்கு வாய்ப்புகளே இல்லை, மறுக்கப்பட்டது, எங்களுக்கு வாய்ப்புகளே கிடைக்க மாட்டேங்குது, எங்கள்லேயும் நிறைய பேர் சாதிக்கணும்னு நினைக்கிறோம், நிறைய விஷயத்த நாங்களும் சாதிச்சுட்டு தான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த இடத்துலையும் அங்கீகாரம் கிடைக்கல,
எங்களுக்கான அங்கீகாரத்தை கண்டிப்பாக யாராவது எங்களுக்காக செய்ய மாட்டாங்களான்ட்டு இன்னும் ஏங்கிட்டு தான் இருக்காங்க. இது மூலிமா நான் கவர்மெண்ட்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். அவங்களுக்கும் எல்லா விதமான சலுகைகளும் எல்லா விதமான வேலை வாய்ப்பும் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது மூலிமா சொல்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, இது திருநங்கைகள் மட்டும் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆண்களும் அனைத்து தரமான மக்களும் வந்துட்டு இந்த விஷயத்தில் கலந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதாங்க, இங்கே வந்து வலையில் போடுறதுக்குன்னே சில சந்தோஷமான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதில் ஒரு பகுதியாக தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வலையிலெல்லாம் வந்து ஒரு நாளைக்காக தான் மட்டும்தாங்க போடுறாங்க. இந்த வலையில் வந்து யாரும் வந்து கையில் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இந்த விசேஷம் முடிஞ்சு இந்த தாலி கட்டி தாலி அறுக்கும் நேரத்தில் இந்த வலையில் ஒன்று கூட இருக்காது. எல்லா வலையிலும் உடச்சிட்டு எல்லாமே விதவை கோலத்தில் வீட்டுக்கு போவாங்க. அந்த ஐயனை ஒரு நாள் வந்து எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி அவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணுறேங்க. கல்யாண கோலத்தில் ரெடியாகி எல்லாருமே வந்துட்டு அந்த ஐயனை பார்த்து தாலி கட்டிக்கிறதுக்காக கோயிலில் அணிவகுத்து போகிறது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. போகும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க, எந்த அளவுக்கு ஒப்பனையோட எந்த அளவுக்கு அழகாக அவங்க போயிட்டு அந்த ஐயனை பார்த்து அந்த ஐயன்கிட்ட இருந்து தாலி வாங்கிக்கிட்டு வரும்போது தான் ஒரு பெண்ணாகவே உணர்ந்து ஏதோ கல்யாணம் பண்ணி நடந்த மாரி அந்த அளவுக்கு சந்தோஷத்தோட எல்லோரும் வந்து மனநிறைவாக வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நீங்களே பாருங்கள், எந்த அளவுக்கு சந்தோஷத்தோட எந்த அளவுக்கு மனநிறைவோடு அவங்க அந்த ஐயனோட தாலியை கழுத்தில் வாங்கிக்கிட்டு வெளியில் வரும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் வந்து நிறைய விஷயம் வந்து மக்களுக்கு புரியாமலே இருக்குது. அது புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இவங்களும் வந்து நம்மளை மீன்ஸ் ஆண் பெண் எப்படியோ அப்படி தான் இவங்களும் அவங்களுக்கும் எல்லா ஆசா பாசம் எல்லா ஒரு உறவுக்கும் இயங்குறாங்கன்றது இந்த ஒரு விஷயத்தினாலேயே புரியுதுங்க. அவங்களுக்குள்ளேயே சித்தி One, two, three. Hi, all guys. Photo, video, uncle. வீடியோ Hi. ஃபோட்டோ கூட எடுத்து கூத்தாண்டா உண்டு பண்ணி மேல எங்க கூத்தாண்டவர் பாருங்க. மிஸ்குவாக இந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மிஸ்குவாக வந்து வின் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது வந்து கூத்தாண்டர் கோயிலுக்கு வந்திருக்கேன் நான். இங்கே வந்து தாலி கட்டி தாலி எடுத்தால் வந்து நல்லது நடக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. நிச்சயமாக உண்மை தான். என்னோடய லைஃப்பில் வந்து பாஸ்ட் லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து நிறைய கஷ்டங்கள் மத்தியில் ஒவ்வொரு வருஷமாக நான் வந்துட்டு போகிறேன். என் வாழ்க்கையில் சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது 3வது வந்து நான் தாலி கட்டி தாலி எடுக்க வந்திருக்கேன். என் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தாலி கட்டிக்கிறது நீங்க கட்டிருக்கீங்களா? இல்லை, நான் தாலி கட்ட போகிறேன் இனிமேல் தான். வேற சொல்றீங்களா? சொல்றீங்களா? தாலி கட்டுறது அதே மாதிரி ட்ரெயின் போட்டுருக்கீங்க ஜாக்கிரதை. அதனால அவங்க உடம்பெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். செல்போன் மிஸ் ஆகுது, அவங்க செல்போனா பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம்
வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம். ரெண்டு கொடுங்க பாருங்க அதிலே போட்டு ஒண்ணா கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு சட்டப்பூர்வமாக வந்து பாராட்டு அண்ணா